3 கோல்டன் ரூல் தான். டெய்லி ஹேர் வாஷ், ஃப்ரீக்வெண்ட் ஃபேஸ் வாஷ் அண்ட் நல்ல குட் ஸ்லீப். இது இருந்தா நம்ம ஸ்கின் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். கோகனட் ஆயில் மாதிரி நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் எதுவுமே கிடையாது. ஸ்கின் வந்து டார்க் ஆகும் அப்படினு. அதான் இந்த 4 பேர் 4 விதமா பேசுறதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. பீரியட்ஸ் டைம் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். சோ அது நம்ம ஸ்கின்னை வந்து டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். இந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி எப்படி ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுமோ அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸும் டேமேஜ் பண்ணும். அந்த குண்டா இருக்கிறதுனால அதனால ஸ்கின் வந்து கருத்து போய் சில இடங்கள்ல ரொம்ப டார்க் ஆகி இந்த கழுத்து சுத்தி எல்லாம் டார்க்கா இருக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ஸ்கின் சேஞ்சஸ். அந்த கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புல ஃபேட்டா மாறி அந்த ஃபேட் நம்ம ஸ்கின்னு கீழே போய் டெபாசிட் ஆகி அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற ஒரு கண்டிஷனை உருவாக்கும். ஃபேஷியலா இருக்கட்டும், இல்ல க்ளோ இன்ஜெக்ஷனா இருக்கட்டும், கெமிக்கல் பீலிங்கா இருக்கட்டும், இதெல்லாமே அதிகமா பண்றாங்க. அவங்களுக்கு நிஜமாலே அந்த ஒரு ஸ்கின் க்ளோ கொடுக்குதா இல்ல ஒரு டெம்பரரி ஃபிக்ஸா தான் இருக்கா? எல்லாமே மித்து தான், மாயை தான். பியூட்டிஷியன்ஸ்லாம் இப்போ வந்து they have become more than a dermatologist. இதெல்லாம் பண்ணீங்கன்னா அதெல்லாம் டேமேஜஸ் வரதான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கு அந்த சயின்ஸே தெரியாது. எக்ஸ்பீரியன்ஸ் டெர்மட்டாலஜிஸ்ட் பண்ற ட்ரீட்மெண்ட்டே கூட சில நேரங்களில் தப்பா போயிடலாம், அதுக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் கிடைக்காம போகலாம். ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க ஃபேஷியல் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸும் பாத்ரூம் கிளீனிங் ஏஜென்ட்டோட இன்கிரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்று போல இருக்கும். பாத்ரூம்ல இருக்கிற கூடிய டஃப் ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு கெமிக்கலை முகத்துல தடவுனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்போ ஏர் டை போடுறோம், உடனே அலர்ஜி வராது, 10 வருஷம் கழிச்சு கூட வரலாம். இன்ஸ்டாகிராம்ல பார்க்கறது எதை வேணாலும் யார் எவன் சொன்னாலும் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் அலர்ஜி வரும். இந்த மஞ்சள் இருக்கக்கூடிய ஃபியூரோக்ரோமும் சன்லைட்ல இருக்கிற யூவி ரேஸும் சேர்ந்து ஸ்கின்னை ரொம்ப டார்க் ஆகும். ஸோ அதனால தான் இப்போ நிறைய பேர் மஞ்சள் பூசுறது இல்லை. பொண்ணு நல்லா அழகா இருக்கும், லட்சணமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதை போய் ரிசப்ஷன்ல மேக்கப் போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. அந்த ஒரு படத்துல கூட ஒரு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம்னு அப்படியே என்னடா பா பேய் மாதிரி ஆக்கி. ஹெல்தி ஸ்கின் ரிஃப்ளெக்ட்ஸ் ஹெல்தி பாடி அண்ட் ஹெல்தி மைண்ட். முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த மெலட்டோனின் வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப தேவை. மெலட்டோனின் ரிசெப்டார்ஸ் வந்து ஹேர் ஃபாலிக்கல்ல இருக்கு. Hi, this is Kamali Gunashekaran. Welcome to Adan Arogyam channel. So healthy skin and glowing skin is something that we all strive for. But அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளை சுற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் அதில் எது உண்மை எது மித் அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நமக்கு இருக்கிற அந்த கன்ஃபியூஷன்ஸை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்திருக்க இடம். அண்ட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த சென்னைஸ் பெஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட். ஹீ இஸ் none other than டாக்டர் எஸ் முருகுசுந்தரம் அவர்கள். வி வெல்கம் யூ சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஸ்கின் வந்து க்ளோ ஆகுறதுக்கு அந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு தேவையே கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஸ்கின் க்ளோ ஆகுறதுக்கு வந்து ஃபேஸ் பேக் இதெல்லாம் போடுறாங்கல்ல சார், அதை பத்தி சொல்லுங்க சார். அந்த வெஜிடபிள் பேக் இது புதுசா இருக்கே சார். நான் கடலை மாவு, தயிர், அதுவும் வெஜிடபிள் தானே. ஓகே சார், அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா? எதுவுமே தேவையில்லைம்மா. ஓகே சி, நான் சொன்ன மாதிரி 3 கோல்டன் ரூல் தான். டெய்லி ஹேர் வாஷ், ஃப்ரீக்வெண்ட் ஃபேஸ் வாஷ் அண்ட் நல்ல குட் ஸ்லீப். இது இருந்தால் நம்ம ஸ்கின் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. அன்லஸ் அதர்வைஸ் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நமக்கு எப்போ தேவை அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணி இதெல்லாம் போடுங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம போடலாம். மற்றபடி இந்த சொல்கிறாங்கல்ல நைட்டு வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் போடணும், மார்னிங் ஒரு சன்ஸ்க்ரீன் போடணும், இப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ 40 வயசுக்கு மேலே அவங்க ஆயிடுச்சுன்னா அவங்க ஸ்கின் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்குதுன்னா அப்போ வந்து அவங்க நைட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் தடவிட்டு படுக்கலாம். அது கூட பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் வந்து தேங்காய் எண்ணெய் தான். நம்ம கோகனட் ஆயில் மாதிரி நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல சார், தேங்காய் எண்ணெய்லாம் போட்டால் ஸ்கின் க்ளோ ஆகாது, ஆனால் அது இன்னுமே நம்ம ஸ்கின்னை வந்து டார்க் ஆக்கும் அப்படின்னு. அதான் இந்த 4 பேர் 4 விதமாக பேசுறதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. எது உண்மையோ அதைத்தான் நம்பணும். ஏன்னா இப்போ சீபம்ங்கிற ஆயில் இருக்கு இல்லையா, நம்ம நேச்சுரலாக நம்ம ஸ்கின்ல சுரக்கிற ஆயில், செபேஷியஸ் கிளாண்ட்லேருந்து வர்ற சீபம், அந்த சீபமுக்கு ஈக்குவலான காம்போசிஷன், கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கக்கூடிய ஒரே ஆயில், ஒரே ப்ராடக்ட் நம்ம தேங்காய் எண்ணெய் தான், கோகனட் ஆயில் தான். ஸோ அப்போ நேச்சுரல் சீபம் தான் நம்மளை வந்து நம்ம ஸ்கின்னை வந்து எங்கே வச்சுக்குது. இப்போது நமக்கு ஆயில் செக்ரேஷன் நம்ம இந்தியன்ஸுக்கு ரொம்ப ஜாஸ்தி, அதனால தான் நமக்கு ரிங்கிள்ஸே வர்றதில்லை. இதே ஒரு 40 வயசு ஒரு யூரோப்பியனை பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின் ஃபுல்லாக ரிங்கிள்டாக இருக்கும். நீங்கள் கிட்ட போய் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின் நல்லாவே இருக்காது,
ஒரே ரிங்கிள்டாக இருக்கும், பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும், ரெட் ஸ்பாட்ஸ் இருக்கும், அந்த மூஞ்சியெல்லாம் செம்புள்ளி கரும்புள்ளி குத்துற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கின் அப்படி இருக்காது. நம்ம ஸ்கின் வந்து ரிங்கிள்ஸே இருக்காது. ரொம்ப ஏஷியன் ஸ்கின் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ஸோ அவ்வளவு ரிங்கிள் ஃப்ரீயாக நல்ல யூத்ஃபுல்லாக ஏஜ் லுக்கே இல்லாமல் இருக்கும். அதுக்கு காரணம் நம்மளுடைய அதிகமான ஆயில் செக்ரீஷன் தான். ஸோ இந்த ஆயில் செக்ரீஷன் சீபம்ங்கிற அந்த ஆயில் செக்ரீஷன், அந்த சீபம்ங்கிற ஆயில் செக்ரீஷனுக்கு ஈக்குவலான ஒரே ஆயில் வந்து கோகோனட் ஆயில் தான். ரெண்டாவது அது வந்து உங்களுக்கு ரெசிடியூ விடாது. இப்போ நீங்கள் ஆயில் அப்ளை பண்ண உடனே அந்த ஆயில் அப்ளை பண்ண மாதிரி ஒரு பிசுபிசுப்பு தன்மையோ இல்லை ஒரு அந்த ரெசிடியூ மாதிரி ஒரு திக்கான ஒரு ஃபீலிங்கும் இருக்காது. கோகோனட் ஆயில் ஒரு வெரி லைட் ஆயில், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். ஸோ அதனால் அது வந்து ரொம்ப தின்னாக அப்ளை ஆகும், ஸ்கின்ல இருக்கிற போர்ஸை க்ளோஸ் பண்ணாது. ஸோ நைட்டு நீங்கள் லேசாக கொஞ்சம் ஆயில் தடவிட்டு படுத்திங்கன்னா காலையில் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி சன்ஸ்க்ரீன் போடுறத விட ஃபிசிக்கலாக கவர் பண்ணிக்கிறது தான் தி பெஸ்ட். ஏன்னா பொல்யூஷனும் சேர்த்து கவர் பண்ணும் அது. So how often we can exfoliate our skin? அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. எக்ஸ்ஃபோலியேஷன்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அன்லெஸ் அதர்வைஸ் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் தான். இப்போ ஆக்னி இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு ஆக்னி வந்து அதனால் வந்து போஸ்ட் இன்ஃப்ளமேட்ரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வருது, இல்லை ஆக்னினால ஒரு ஸ்கார் வருது, ஆக்னினால ஒரு மார்க் வருது, இல்லை சன்னில் ரொம்ப போய் டேமேஜ் ஆகி ஒரு மார்க் ஏற்படுது. அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம எக்ஸ்ஃபோலியேட்டிங் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாம். மைக்ரோடெர்மபிரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணலாம். இதெல்லாம் வந்து டாக்டர்ஸ் ரெக்கமெண்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் தான். எப்போ அது தேவைப்படுதோ அப்போ எக்ஸாக்ட்லி எப்போ தேவையோ அது. தேவையில்லாமல் இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தேவையில்லாத ஆணையை நம்ம பிடுங்கவே வேண்டாம். ஓகே, விமென்க்கு எஸ்பெஷலி வந்து பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் டூரிங் அந்த பீரியட்ஸ் டைம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அது நம்ம ஸ்கின்னை வந்து டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுமா சார்? டெஃபினட்டாக. ரொம்ப அருமையான கேள்வி இது. இந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி எப்படி ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுமோ அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸும் டேமேஜ் பண்ணும். அதில் முக்கியமானது வந்து தைராய்டு டெஃபிஷியன்சி. நம்ம ஊரில் வந்து 40% ஆஃப் த உமனுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. டெஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. சில பேருக்கு தைராய்டு எக்ஸஸாகவும் இருக்கலாம். இந்த தைராய்டு இம்பேலன்ஸ் வந்து ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆக்கும். ரொம்ப அவங்க ஒபீஸாக இருப்பாங்க. தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. அந்த குண்டாக இருக்கிறதுனால அதனால் ஸ்கின் வந்து கருத்து போய் சில இடங்களில் ரொம்ப டார்க் ஆகி இந்த கழுத்து சுற்றியெல்லாம் டார்க்காக இருக்கும், கையில் முட்டியெல்லாம் டார்க்காக இருக்கும், விரலில் நுனிகள்லாம் இந்த நக்கிள் பேட்ஸ் எல்லாம் டார்க்காக இருக்கும். அதுக்கு பேர் அக்காந்தோசிஸ் நிக்ரிகான்ஸ்னு பேர். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ஸ்கின் சேஞ்சஸ். ஸ்கின் டார்க் ஆகிடும், கருப்பு, அந்த இடம் வந்து ரஃப்பாகவும் ஆகிடும், ஒரு மாதிரி வெல்வெட் மாதிரி டச் பண்ணுறதுக்கு ரஃப்பாக இருக்கும். ஸோ அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடியதில் முக்கியமானது வந்து தைராய்டு. இன்னொன்று முக்கியமானது நீங்கள் சொன்ன இந்த பிசிஓஎஸ் அண்ட் அது ரிலேட்டடாக வரக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு பேர். ஸோ பிசிஓஎஸ் இருக்கிறவங்களும் சரி, பிசிஓஎஸ் இல்லாமல் ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கார்போஹைட்ரேட் நிறைய நம்ம சாப்பிடும்போது அது நம்ம எனர்ஜியாக செலவு பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புல ஃபேட்டாக மாறி அந்த ஃபேட் நம்ம ஸ்கின்னு கீழே போய் டெபாசிட் ஆகி அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிற ஒரு கண்டிஷனை உருவாக்கும். ஸோ இன்சுலின் நிறைய இருக்கும் நம்ம உடம்புல, அது போய் வேலை செய்யாது. அது வேலை செய்யக்கூடிய இடத்துல அதுக்கு ஒரு தடை இருக்கும். இப்போ எப்படி நமக்கு காரில் ஃபுல்லாக பெட்ரோல் இருக்குது, காரில் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, கீ கையில் இருக்குது, ஆனால் கீயை போடக்கூடிய அந்த துவாரம் அடைபட்டிருக்குன்னா எப்படி, அந்த கீ ஹோல் வந்து மூடி இருந்துச்சுன்னா அது ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது, காரை ஓட்ட முடியாது. ஸோ அது மாதிரி அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்சுலின் அவைலபிளாக இருக்கும், எவ்ரி திங் இஸ் நார்மல். பட் இன்சுலின் எங்கே போய் வேலை செய்யுமோ அது வேலை செய்ய முடியாது. இன்சுலின் என்ன வேலை செய்யுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற சுகரை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. இந்த இன்சுலின் என்ன பண்ணும், அது மாதிரி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னா அது ரிவர்ஸாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இருக்கிற சுகரை பூரா ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி ஸ்கின்னு கீழே டெபாசிட் பண்ணிடும், ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி. ஸோ அது ரொம்ப கொடுக்குற காசுக்கு மேலேயே வேலை செய்கிறாள். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது, இன்சுலின் உடம்புல நம்ம அதிகமாக இருக்கும்போது, உடம்புல இன்சுலின் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும்போது இந்த ஒபிசிட்டி அதிகமாகிட்டே போகும். ஒபிசிட்டி அதிகமாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். இது ஒரு விஷயஸ் சைக்கிள் மாதிரி, முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழிலேருந்து முட்டை வந்ததாங்கிற மாதிரி அதிகமாகிட்டே போகும். ஸோ அந்த ஒபிசிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அப்போ ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது, வெயிட் லாஸ் பண்ணுறது தான் பிசிஓடிக்குமே முக்கியமான ட்ரீட்மெண்ட்டு. பிசிஓடிக்கான ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டே வெயிட் லாஸ் தான். ஸோ அந்த வகையில் நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம
சரி பண்ணலாம். அது மூலமாகவும் நம்ம இந்த ஸ்கின்னுடைய டேமேஜஸ், இந்த அக்காந்தோஸ் நிக்ரிகன்ஸ், ஸ்கின் டார்க் ஆகுறது, ரஃப் ஆகுறது, அதை நம்ம குறைக்கலாம். இதே நிறைய பேர் டல் ஸ்கின்னு, க்ளோ இல்லைன்னு நினச்சிக்குவாங்க. ஸோ அதனால் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஸ்கின்னுடைய க்ளோவை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். இதில் முக்கியமானது இந்த தைராய்டும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும். ஓகே சார். ஸோ நம்ம என்னதான் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை ஸ்கின் க்ளோ வந்து அச்சீவ் பண்ணுறதுக்குன்னு சொன்னாலுமே பீப்புள் வந்து அதில் ஒரு மாதிரி பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அப்படின்னு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் தான் அந்த க்ளோ கிடைக்கும்னு பயங்கரமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலேயே ஸ்கின் ட்ரீட்மெண்ட் நிறையா, இப்போ சொல்லப்போனால் ஃபேஷியலாக இருக்கட்டும், இல்லை க்ளோ இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும், கெமிக்கல் பீலிங்காக இருக்கட்டும், இதெல்லாமே அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறது வந்து அவங்களுக்கு நிஜமாலே அந்த ஒரு ஸ்கின் க்ளோ கொடுக்குதா, இல்லை ஒரு டெம்பரரி ஃபிக்ஸாக தான் இருக்கா? எல்லாமே மித்து தான், மாயை தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்துருச்சு. இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபியில் நீங்கள் வந்து ஒரு மாதம் 10,000 ரூபா இதுக்கு செலவழிக்காமல் அதில் போட்டிங்கன்னா கொஞ்ச நாளில் 1 கோடி ரூபா வந்துடும். அதுலேயே நல்ல க்ளோ வந்துடும். சரி, நம்ம நல்ல வசதியாக இருக்கோம், நமக்கு ஃபினான்ஷியலாக எந்த ட்ரபுளும் இல்லைங்கும் போதே உங்கள் ஸ்கின் க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் உண்மையை ஒழிய இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது எதுவுமே தேவையில்லை. அன்லஸ் அதர்வைஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு ஃபேஸில் வந்து ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு டாக்டர் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு ரெக்கமெண்ட் பண்ணால் இதெல்லாம் நம்ம பண்ணலாம். இந்த பியூட்டி பார்லரில் போய் ஃபேஷியல் பண்ணிக்கிறது, அங்கேயே இப்போ பீல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பியூட்டிஷியன்ஸ்லாம் இப்போ வந்து தே பிகம் மோர் தென் அ டெர்மட்டாலஜிஸ்ட். அவங்களே ரெக்கமெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதெல்லாம் டேமேஜஸ் வரதான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கு அந்த சயின்ஸே தெரியாது. டெர்மட்டாலஜிங்கிறது வந்து ஒன்றும் ஒரு விளையாட்டு இல்லை. எம்பிபிஎஸ் 5.5 வருஷம் படித்து அப்புறம் ஒரு 1 இயர் ஹவுஸ் ஏஜென்சி பண்ணி அப்புறம் திரும்ப பிஜிக்கு படித்து பிஜி சீட்டு கிடச்சி அது ஒரு 3 வருஷம் டெர்மட்டாலஜி படித்து அப்புறம் 25-30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே சில வியாதிகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. நம்ம பண்ணுறது சிலது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் டெர்மட்டாலஜிஸ்ட் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டே கூட சில நேரங்களில் தப்பாக போயிடலாம், அதுக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் கிடைக்காம போகலாம். ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படி இருக்கும்போது சும்மா ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சுட்டு நான் எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுறேன்னு ஆரம்பித்தா எவ்வளோ பெரிய ஃப்ராடு, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்கள். இதை எப்படி அத்தாரிட்டிஸ் அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பெரிய கொஷின். இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஃபேஷியல்லாம் வந்து பாத்ரூம் கழுவுற சொல்யூஷனை தான் ஃபேஷியல்னு தடவுறாங்க. நீங்கள் ஃபேஷியலில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸும் பாத்ரூம் கிளீனிங் ஏஜென்ட்டோட இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்று போல் இருக்கும். இந்த ஃபேஷியலில் இருக்கிற சோடியம் ஹைப்போக்ளோரைட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்டு. அது வந்து டோமெக்ஸ்லையும் ஆர்பிக்லையும் இருக்குது. இதுலேயும் அதான் மெயின் இன்க்ரீடியன்ட்டு, அதுலேயும் அதான் மெயின் இன்க்ரீடியன்ட்டு. பாத்ரூமில் இருக்கிற கூடிய டஃப் ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கலை முகத்தில் தடவுனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இது ஏன் இவங்க ரெகுலராக பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அலர்ஜி எல்லாமே உடனே வராது. இந்த ஃபேஷியல் பண்ணிட்டே இருந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் வரும். அதனால தான் இவங்க அந்த தேர் என்ஜாயிங் தட் பீரியட். ஒரு டெம்பரரியா இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு மூஞ்சியெல்லாம் டார்க் ஆகி ரொம்ப ஸ்கின் எல்லாம் ட்ரை பீல் ஆஃப் ஆகி எல்லாம் பண்ண பிறகு இந்த ஃபேஷியல் பண்ணதை விட்டு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஃபேஷியல் பண்ணதுனால தான் அப்படி வந்துச்சுங்கிற அதை யாரும் தே ஒன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உடனே அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி போயிட்டு இருக்கு. ஏன்னா இது எல்லாமே ஸ்கின்ல வரக்கூடிய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே தாமத ஒவ்வாமைன்னு பேர், டிலேட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். இப்போ ஏர் டை போடுறோம், உடனே அலர்ஜி வராது, 10 வருஷம் கழிச்சு கூட வரலாம். ஃபேஷியல் பண்ணிட்டே இருப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, மூஞ்சில் தடவிட்டே இருப்பாங்க, எதையோ கிச்சனில் பார்க்குறது, இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது, எதை வேணாலும் யார் எவன் சொன்னாலும் அப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் அலர்ஜி வரும். அந்த அலர்ஜி வரும்போது இதுதான் அதுக்கு காரணம்னு அவங்க they won't understand. they will say something else. ஸோ இதுக்கு தான் வள்ளுவர் வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார். ஸோ இந்த ஃபேன்சியான இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை இந்த ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து பயங்கரமாக பூம் ஆகிறது தான். இப்போ நம்ம அம்மா பாட்டி அவங்க காலத்துலலாம் பார்த்தா இதெல்லாம் எதுவுமே கிடையாது, சன்ஸ்கிரீன் எதுவுமே கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஸோ அதுவே ஒரு ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் தானே. ஸோ மஞ்சள் இது மட்டும் தான் அவங்க முகத்துக்கு வந்து போடுவாங்க, ஏன்னா மஞ்சள் போட்டால் வந்து முகம் லட்சணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து
பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா, மெயினாக வந்து சோஷியல் மீடியானே சொல்லலாம். ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட் வந்து கிரியேட் பண்ணி இப்படி இருந்தாதான், இதெல்லாம் பண்ணாதான், ஒரு ஸ்கின் இப்படி இருந்தாதான் நீ அந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்குள்ளேயே இருப்ப அப்படின்றத ஒரு பயங்கரமா வந்து இம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதான் இப்போ ஒரு ரெண்டு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இப்போ யூஸ் பண்றதுலாம் நமக்கு எந்த பலனும் இல்லை, விற்கிறவனுக்கு தான் லாபம். ஆமா, இப்போ யூஸ் பண்றவங்களுக்கு டேமேஜ் தான். ரெண்டாவது நீங்கள் அழகாக சொன்னீங்க, இந்த நம்ம அந்த காலத்தில் நம்ம அம்மா பாட்டிலாம் வந்து என்ன யூஸ் பண்ணாங்க, நல்லா அழகாக தான் இருந்தாங்க. இன்னும் அவங்க ஃபோட்டோலாம் பார்த்தா நம்ம இன்னைக்கு இருக்கிறவங்களோட ரொம்ப அழகாக இருந்திருக்காங்க, எதுவுமே யூஸ் பண்ணல, ஹெல்த்தியாக இருந்திருக்கு. அப்போ அவங்க வந்து வாழ்க்கையே அதன்படி எடுத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கிற பெண்களுடைய கஷ்டத்தை விட அன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து ஆணாதிக்க சமுதாயத்திலாம் இருந்திருக்காங்க, அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனாலும் அவங்க அந்த வாழ்க்கையை அதன்படி எடுத்துக்கிட்டாங்க. அதை வந்து இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த ஆட்ஸ் அவங்க நல்லா இருந்திருக்காங்க, ஹாப்பியாக இருந்திருக்காங்க, அவங்க வந்து நல்ல ஹெல்த்தியாக வாழ்ந்திருக்காங்க. அதுதான் அவங்க ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்கள் சொன்ன இந்த மஞ்சள் பூசுறது இருக்கு இல்லையா, அதில் ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இந்த மஞ்சளில் வந்து ஃபியூரோக்ரோம் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது. இந்த ஃபியூரோக்ரோம் அப்படிங்கிறது வந்து சூரிய ஒளியினுடைய பாதிப்பை அதிகமாக்கக்கூடியது. இப்போ நீங்கள் மஞ்சள் பூசிட்டு அப்போ அந்த காலத்தில் வெயிலுடைய பாதிப்பு அவ்வளோ இல்லை. அப்போ வந்து நிறைய ட்ரீஸ் இருந்தது, மரங்கள் இருந்தது, நிறைய நிழல் இருந்தது. ஸோ இப்போ பெண்கள் ரொம்ப அதிகமாக வெளியில் போகலை, அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. அதனால் அந்த மஞ்சள் பூசினா கூட சூரிய ஒளியினுடைய பாதிப்பு ரொம்ப இல்லை. இப்போ நீங்கள் மஞ்சள் பூசிட்டு வெயிலில் போனீங்கன்னா இந்த மஞ்சள் இருக்கக்கூடிய ஃபியூரோக்ரோமும் சன்லைட்டில் இருக்கிற யூவி ரேஸும் சேர்ந்து ஸ்கின்னை ரொம்ப டார்க் ஆகும். ஸோ அதனால தான் இப்போ நிறைய பேர் மஞ்சள் பூசுறது இல்லை. இந்த மஞ்சள் பூசுறதுனால வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டை நம்ம வி ஆர் நாட் சீயிங். இந்த மஞ்சள் பூசுறது இன்னொன்று எதுக்காக அந்த காலத்தில் பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு இப்போ நம்ம இந்த எல்லாருமே நம்ம ஊரில் என்னென்னா, நம்ம கருப்பாக இருக்கோம் அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை நமக்கு ரொம்ப ஜாஸ்தி. எஸ்பெஷலி சவுத் இண்டியன்ஸுக்கு அது காலங்காலமாக நம்ம மனசில் பூத்தி வச்சுருக்காங்க. கருப்பாக இருந்தால் இருக்கிறவனுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்காது, கருப்பாக இருந்தால் அழகு இல்லை, கருப்பாக இருந்தால் அது ஒரு அசிங்கமான தோற்றம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி வெள்ளையாக இருக்கிறவன் நல்லவன், வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இப்படியெல்லாம் சொல்லி நம்மளை வந்து இந்த கருப்புங்கிற தாழ்வு மனப்பான்மை நம்ம மனசில் பல யுகங்களாக நம்ம மனசில் போட்டிருக்கு. ஆமாம் சார். இப்போ நம்ம வந்து இப்போ க்ளோயிங் ஸ்கின் அச்சீவ் பண்ணாலுமே ஃபேர் ஸ்கின்ல இருக்கிறவங்க க்ளோவாக இருந்தாதான் ஓகே அழகாக இருக்கு. டார்க் ஸ்கின்ல இருக்கிறவங்க ஸ்கின் க்ளோவாக இருந்தால் கூட அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இந்த டார்க் ஸ்கின் இந்த வந்து நம்ம கருப்பாக இருக்கோங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை ரொம்ப வருஷமாக நம்ம மனசில் இருக்கிறதுனால அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து கெட் ஓவர் பண்ணுறதுக்காக மஞ்சள் பூசினா கொஞ்சம் ஃபேராக தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேபிட் இருந்து மஞ்சள் பூசுகிற பழக்கம் ரொம்ப ரெகுலராக இருந்திருக்கலாம். ஸோ ஆனால் அதுக்கு மஞ்சள் பூசுறதுனால மேலும் நம்ம ஸ்கின் கருத்து போகுமே ஒழிய அது ஒன்றும் ஃபேர் ஆகாது. ஆனால் அந்த மஞ்சளை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நிறைய பேர் நினைக்கலாம், என்ன நீ மஞ்சளை பற்றி இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. மஞ்சளை பூசுறதை விட மஞ்சளை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அது ஆன்டி ஆக்சிடென்ட். இப்போ நம்ம சன்லைட்னாலேயோ இல்லை பொல்யூஷன்னாலேயோ வரக்கூடிய டேமேஜ் வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு பேர். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் அதை அஃபெக்ட் பண்ணும். அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறது ஆன்டி ஆக்சிடென்ட். விட்டமின் சி, மஞ்சள் இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது அது ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக வேலை செய்து அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி நம்ம இழந்த பொலிவை அது திரும்ப கொடுக்குது. ஸோ இந்த மஞ்சள் பூசுறது அது ஒரு விஷயம். மூணாவது நீங்கள் கேட்டது என்னென்னா, இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு ஸ்டாண்டர்ட் இப்படி கிரியேட் பண்ணிட்டாங்க. சோஷியல் மீடியாவே நம்ம கிரியேட் பண்ணதானே, இவன் சோஷியல் மீடியாவே நம்ம உருவாக்கிட்டு அதில் ஒரு ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ளே அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கணும், அந்த ஜெயிலுக்குள்ளே நம்ம இருக்கணும்னு என்ன கட்டாயம்? we should just independently இதுதான் ஃப்ரீடம். ஆக்சுவலாக அந்த சோஷியல் மீடியா அடிக்டாக இல்லாமல் நான் இப்படி தான் இருப்பேன், நீ எனக்கு பிடிச்சிருந்தா நீ என்ன ஃபோட்டோ எடு, என்ன நீ இதில் காமி, டிவியில் காமி, நான் இப்படி தான் இருப்பேன்னு பெண்கள் தைரியமாக சொல்லணும். ஸோ இது இப்படி தான். இப்போ மேக்கப் இல்லாத பெண்கள் தான் அழகாக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நல்லா அழகாக இருக்கும், லட்சணமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதை போய் ரிசப்ஷனில் மேக்கப் போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. அந்த ஒரு படத்தில் கூட ஒரு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோன்னு அப்படியே என்னடாப்பா பேய் மாதிரி அப்படி ஆக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மேக்கப்பே இல்லாமல் நம்ம நார்மலாக முகத்தை கழுவி ஒரு சிம்பிளாக ஒரு பவுட்ரு போட்டாலே நம்ம எல்லாரும் அழகாக இருப்போம். எல்லாரையும் கடவுள் இயற்கை வந்து அழகாக தான் உருவாக்கியிருக்கு. ஸோ நம்ம பியூட்டி வந்து நம்ம மைண்டை பொறுத்து தானே. அது ஒரு பியூட்டிங்கிறது வந்து நம்ம எப்படி நினைக்கிறோம், நம்ம எப்படி பர்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் போட்டால் தான் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறதே கிடையாது.
இதெல்லாம் போட்டால் இன்ஃபேக்ட் தே லுக் வெரி அக்லி. ஓகே. ஸோ ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கணும்னு அதுக்கு ஒரு சில விஷயம் பண்ணுறதை தாண்டி வந்து ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றி ஒரு சில விஷயம் நீங்கள் வியூவர்ஸ்க்கோ இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கோ ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க சார்? அந்த ஹெல்தி ஸ்கின் தான் க்ளோயிங் ஸ்கின். ஓகே. ஹெல்தி ஸ்கின் க்ளோயிங் ஸ்கின். ஹெல்தி ஸ்கின் ரிஃப்ளெக்ட்ஸ் ஹெல்தி பாடி அண்ட் ஹெல்தி மைண்ட். ஓகே. ஹெல்த்தி பாடி அண்ட் ஹெல்தி மைண்ட் இருக்கணும். ஹெல்த்தி பாடினா நம்ம நியூட்ரிஷன் நம்ம நல்லா சாப்பிடணும். நியூட்ரிஷியஸ் ஃபுட் நமக்கு என்ன தேவையோ அதை சாப்பிடணும். கார்போஹைட்ரேட்ஸை ஒதுக்கணும். ப்ரோட்டீன்ஸ் நிறைய சாப்பிடணும். நல்லா தூங்கணும். ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 8 hours ஆஃப் ஸ்லீப்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது நம்ம உடம்புல. பினியல் கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது நம்ம பிரெயினில். சென்டர் ஆஃப் த பிரெயினில் இருக்குது இந்த பினியல் கிளாண்ட். அதுதான் அந்த சித்த மருத்துவத்தில் குண்டலினின்னு சொல்லுவாங்க. அந்த நிறைய சென்டர் ஆஃப் த பாடியில் டாப்பில் பிரெயினில் வந்து கரெக்டாக நீங்கள் அந்த பாடியோடைய சென்டரில் ஒரு கோடு போட்டிங்கன்னா பிரெயினை போய் அது எங்கே சென்டர் டச் பண்ணுதோ அங்கே தான் அந்த பினியல் கிளாண்ட் இருக்குது. அந்த பினியல் கிளாண்ட் வந்து மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்குது. அது எப்போ சுரக்கும் அப்படின்னா நம்ம தூங்கும்போது தான் சுரக்கும். தூங்கும்போதுனா நமக்கு எப்போ இரவோ அப்போ தூங்கும்போது. இப்போ அமெரிக்காக்காரனுக்கு இரவாக இருக்கும்போது நம்ம முழிச்சிருக்கதும் அவனுக்கு இதுவாக இருக்கும்போது அப்படி உல்டாவாக பண்ணால் மெலட்டோனின் சுரக்காது. நம்ம ஊரில் எப்போ இரவு வருதோ, நீங்கள் எந்த ஊரில் வாழ்கிறீங்களோ அந்த ஊரில் எப்போ இரவு நேரம் வருதோ அப்போ நீங்கள் தூங்குனாதான் மெலட்டோனின் சுரக்கும். ஏன்னா இட் இஸ் கவர்ன்டு பை அ கிளாக். ஒரு சர்க்காடியன் ரிதம்னு பேர். ஒரு நம்ம மூளைக்குள்ளே ஒரு கிளாக் இருக்குது. அந்த கிளாக் வந்து கரெக்டாக 9-10 மணி ஆகி நீங்கள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணாதான் அது இரவுன்னு மூளை வந்து சென்ஸ் பண்ணும். அப்போ தான் மெலட்டோனின் செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு செல்ஃபோனை ஆன் பண்ணி வச்சுன்னா அந்த ப்ளூ லைட்டில் வந்து மூளை நினச்சிக்கும் இன்னும் டேல தான் இருக்காங்க, மெலட்டோனின் சுரக்காது. ஸோ நீங்கள் செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் கேஜெட்ஸை ஆஃப் பண்ணாமல் ஐபேடையும் லேப்டாப்பையும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு மெலட்டோனின் சுரக்காது, தூக்கம் வராது. தூங்கக்கூடிய நேரம் இருந்தாலும் நீங்கள் டயர்டாக இருந்தாலும் என்ன ஆனாலும் நீங்கள் ரூமில் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணியிருந்தாலும் இந்த ப்ளூ லைட் ஆனாக இருந்தால் தூக்கம் வராது. ஸோ அப்போ தூங்காத போது அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டீங்க. உங்கள் ஸ்கின் டல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின் கொஞ்ச நாளில் ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த மெலட்டோனின் வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப தேவை. மெலட்டோனின் ரிசெப்டார்ஸ் வந்து ஹேர் ஃபாலுக்குள்ள இருக்குது. ஸோ இந்த மெலட்டோனின் வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன். இந்த மற்ற ஹாப்பி ஹார்மோன் சொல்கிறாங்களே செரட்டோனின், டோப்பமின், ஆக்சிடோசின், அதில் முக்கியமானது மெலட்டோனின். ஸோ அதனால தான் தூக்கம் ரொம்ப முக்கியம். நல்ல நிம்மதியான தூக்கம், அட்லீஸ்ட் 6 மணி நேரமாவது அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கணும். இப்போ சின்ன குழந்தைங்களாம் எவ்வளோ அழகாக இருக்குது. பேபி ஸ்கின் ஏன் க்ளோயிங்காக இருக்குது? பிகாஸ் தே ஸ்லீப் அட்லீஸ்ட் 16 hours a day. அந்த தூக்கம் குறையில. நான் அதுக்காக நான் 12 மணி நேரம் தூங்க சொல்லலை. அந்த அட்லீஸ்ட் நம்மளுடைய 6 hours ஆகுது தூங்கணும். அது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஸோ அது அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த குழந்தைகளுடைய பேபி ஸ்கின் ஏன் அவ்வளவு க்ளோயிங்காக எல்லா குழந்தையும் பார்த்து கொஞ்சம் போல இருக்குல்ல, அப்போ அதுக்கு காரணம் வந்து இந்த இதுதான், மெலட்டோனின் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் கான்வர்சேஷன் வித் யூ. அண்ட் நீங்கள் பேசின நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து நிறைய விஷயத்த வந்து யோசிக்க வச்சது சொல்ல போனால். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சார். டு ஆல் த பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், உங்களுக்குமே வந்து இந்த ஒரு கான்வர்சேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் நிறைய விஷயம் வந்து உங்களுக்கும் புரிய வச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். ஸோ ஃபார் மோர் கண்டென்ட் ஃபாலோ ஆதன் ஆரோக்கியம் பேஜ்.